Hi students, welcome to my channel Study Care. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது class 10th NCERT எக்ஸாம்பிளில் chapter 2 polynomialsல exercise 2.4ல third sum. என்ன சொல்றாங்க? Given that root 2 is a zero of the cubic polynomial. அந்த cubic polynomial கொடுத்துட்டாங்க. Find its other two zeros. Solve பண்ணலாங்களா? Solution. என்ன கொடுத்துருந்தாங்களோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். Let f of x is equal to 6x cube plus root 2x square minus 10x minus 4 root 2. Here, என்ன கொடுத்திருந்தாங்க? Given that root 2 is a zero of f of x. If root 2 is the zero of f of x, then x minus root 2 will be the factor of f of x. Okay. அடுத்து என்ன பண்ணணும்? By long division method நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த cubic polynomial உள்ள எழுதிக்கிற வேண்டியதான். அடுத்து நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஃபேக்டர் எழுதிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டேர்ம் 6x cube divided by x கேன்சல் பண்ணால் 6x square. அப்போ 6x square நீங்கள் போட்டுட்டு x into 6x square 6x cube. அடுத்து minus 6 root 2x square. என்ன சைன் இருக்கோ அதை சைனை சேஞ்ச் பண்ணி விடுங்க. கேன்சல். சரி. ஸோ 6 root 2 plus root 2 என்னது? 7 root 2 x square. மேலே இருக்கிறத இறக்கிடுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ என்ன ஆகுது? ப்ளஸ் 7 root 2 x. அப்போ 7 root 2 x square minus 14x. ஏண்டா root 2 into root 2 2 2 into 7 14 plus into minus என்ன சைன் இருக்கோ அந்த சைனை சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 4x minus 4 root 2. ஃபர்ஸ்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ப்ளஸ் 4. அப்போ என்ன வரும்? 4x minus 4 root 2. இருக்கிற சைனை சேஞ்ச் பண்ணி விடுங்க. அப்போ கேன்சல் ஆகி 0ன்னு வரும். therefore f of x வந்து நம்ம எப்படி எழுதலாம்? x minus root 2 into 6x square plus 7 root 2 x plus 4ன்னு எழுதலாம். இப்போ ஒரு 0 நம்மகிட்ட இருக்கு. அடுத்து 2 0 கண்டுபிடிக்கணும். therefore put 6x square plus 7 root 2x plus 4 equal to 0. இப்போ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு 24 வரணும். சம் வந்து 7 root 2x வரணும். 24 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா 2 6 12 2 3 3 1. அப்போ 2 2 4 3 2 6 4 plus 6 செட் ஆகாது. அப்போ என்ன நம்ம எடுக்கலாம்? சம் பண்ணால் நம்மளுக்கு 7 வரணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் நம்ம என்ன எடுக்கலாம்? ஒரு நம்பர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம். இன்னொரு நம்பர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ன்னு எடுத்துக்கலாம். சரி. 4 3 12. ஆனால் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து 24 வரணும். அதனால என்ன பண்ணுறேன்? 4 root 2 3 root 2ன்னு எழுதிக்கிறேன். அப்போ root 2 அப்போ 4 plus 3 7. that is 4 root 2 plus 3 root 2 7 root 2 நம்மளுக்கு வந்துடுது. 4 3 12 root 2 into root 2 2. அப்போ 12 into 2 24. அப்போ நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அப்போ 6x square இந்த 7 root 2x நான் எப்படி எழுதுறேன்? 4 root 2x plus 3 root 2x plus 4 equal to 0.
இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? 2x காமனாக இருக்குது. அப்போ 3x ப்ளஸ் 2√2. அதே 3x ப்ளஸ் 2√2 எழுதுங்க. டேலி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? √2. 3√2x. √2 இன்ட்டு √2 2. 2 இன்ட்டு 2 4. அப்போ கரெக்டாக தான் வருது. இது 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கங்க. அடுத்து 2x ப்ளஸ் √2 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக வந்து என்ன பண்ணுங்க? ஈக்குவல் டு 0 வைங்க. அப்போ 3x ஈக்குவல் டு மைனஸ் 2√2. x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2√2 பை 3. 2x plus √2 equal to 0. x is equal to minus √2 by 2. Okay. அப்போ 2 0 என்ன இருக்கு? So, other zeros are என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? minus √2 by 2 and minus 2 √2 by 3. Thank you.